தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில குரூப் 4 அகைன் ஆங்கிலம் இல்லை. 2019 கடைசியாக ஜெனரல் இங்கிலீஷ் இருந்துச்சு. அப்ப 2 முறை குரூப் 4 தேர்வு, 15,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள், பொது ஆங்கிலம் இல்லை. இப்ப மீண்டும் பொது ஆங்கிலம் இல்லை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மிகவும் வருந்தத்தக்க ஒன்று. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பொது ஆங்கிலம் பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இது என்ன ஒரு கான்செப்ட் தெரியல. உடல் ஊனமுற்றவர்கள் பொது ஆங்கிலம் படிக்கலாம், கை கால் நல்லா இருக்கிறவங்க பொது தமிழ் தான் எழுத வேண்டும். இதுவே பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தினால் இப்படி ஒரு ரூல் இருக்குங்கிறது தெரியல. இருந்தாலும் தேர்வர்கள் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க தமிழ் மீடியம் அந்த தமிழ் பாட புத்தகங்களை பாட சுமைகளை குறைத்து விட்டீர்கள், அதுபோன்று ஆங்கிலத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே போன வருடம் பொது ஆங்கிலம் வேணும்னு சொல்லி நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தோம். தேர்தலுக்காக மறுபடியும் என்னென்ன காரணங்களால் பொது ஆங்கிலம் வேண்டும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பார்க்கலாம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோற்றுவித்தவர் அறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை. அவர் என்ன சொல்றாரு, தமிழ் தாய்மொழி, தமிழ் நமக்கு தாய்மொழி, ஆங்கிலம் வேண்டும் உலகத்துடன் தொடர்பு கொள்வதற்கு. அறிஞர் அண்ணாவுடைய வாசகம். தமிழ் என்னுடைய தாய்மொழி, அதை நான் என்னைக்குமே விட்டுக் கொடுக்க மாட்டேன். பட் அதே நேரத்தில் ஆங்கிலமும் வேணும் உலகத்துடன் தொடர்பு கொள்ள. அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து வந்த ஒரு கட்சி நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஆட்சியில் அந்த ஆங்கிலம் இல்லை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில மீடியம் படித்த மாணவர்களுக்கு உண்மையிலேயே கடந்த 4 வருடங்களாக கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப மீண்டும் அப்படி இல்லை அப்படிங்கிறது ஒரு சோகமான ஒரு முடிவுதான். இதை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும். இப்ப நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஜெனரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு பாடம் அரசு தேர்வு முக்கியமா குரூப் 4 தேர்வுல இல்லை என்றால், இங்கிலீஷ் மீடியம் என்ற ஒரு பிரிவு அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 1991லயே ஆரம்பிச்சாச்சு. அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு அரசு பள்ளிகளிலும் இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் கொண்டு 12 வருஷம் ஆகுது. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் கொண்டு 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்ப 30 வருஷத்துக்கு மேல இப்போ ஒரு 30 வயசு வரை இருக்கக்கூடிய கரெக்டா அந்த ஏஜ் 25 to 30 வயசுல இருக்கிற நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாது. நம்ம சொல்லணும் பர்டிகுலரா 1991 90s born 90s kids நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. 90s கிட்ஸுக்கு வேலை கிடைக்கல, 2K கிட்ஸுக்கு வேலை கிடைக்குது. அந்த மாதிரிலாம் இப்போ சிச்சுவேஷன். எதுக்காக சொல்றோம்னா 90s கிட்ஸ் நிறைய பேர் இதுல பாதிக்கப்படுறாங்க. ஏற்கனவே 90s கிட்ஸ் நிறைய பேர் கல்யாணம் ஆகாம பாதிக்கப்படுறாங்க, இப்ப வேலையும் கிடைக்காம பாதிக்கப்படுறாங்க. அதான் நம்ம சொல்ல வரும். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல 91ல ஆரம்பிச்சாச்சு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல 2012 2012 ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருக்கும் பொழுது பொது ஆங்கிலம் அப்படிங்கிற பேப்பர் டிஎன்பிஎஸ்சி இருந்து ரிமூவ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். இதை டிஎன்பிஎஸ்சி கவனத்தில் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்காக இதனை அவர்கள் ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டும். எதுக்காக சொல்றது, அவதூறு பரப்புறது அப்படிங்கிறது எங்க நோக்கம் அல்ல. அவதூறு பரப்புறதே கிடையாது. மாணவர்கள் கோரிக்கை தெரியப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. ரீசெண்டா நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா போன் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணாங்க, சார் ஜெனரல் இங்கிலீஷ்க்கும் ஜெனரல் தமிழுக்கும் போர்ஷன்ஸ் ஈக்குவலா இல்ல, ஜெனரல் தமிழ் அதிகமான போர்ஷன்ஸ் இருக்கு, ஜெனரல் இங்கிலீஷ் கம்மியான போர்ஷன் இருக்கு. நான் கூட வச்சு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதனால அது ஒரு இப்போ ஈக்குவல் போர்ஷன் கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கு உங்களுடைய வாய்ஸ் கொடுத்ததுதான் காரணம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போன்று ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நியாயம் வேண்டும், பொது ஆங்கிலம் படித்தவருக்கும் நியாயம் வேண்டும். அதற்காக ஒரு கருவியாக நாம் இதை கூறுகிறோமே தவிர டிஎன்பிஎஸ்சி மீது அவதூறு பரப்புவதற்காக நாங்கள் இதை கூறவில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் இருக்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சில ஏன் ஜெனரல் இங்கிலீஷ் இல்லை? அதுதான் ஒரு வினாவாக தேர்வர்கள் கருதுகின்றனர். ஆஸ் ஆஃப் நவ் இன்றைக்கு சூழ்நிலை பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க கவர்மெண்ட்ல. இவங்க நாளைக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த 10 லட்சம் பேர், இப்ப இன்னைக்கு டேட்டுக்கு சொல்றேன் 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அப்படி கடந்து வரும்பொழுது எத்தனை பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இங்கிலீஷ் மீடியம் கவர்மெண்ட் ஏன் ஆரம்பிச்சாங்க? தனியார் பள்ளிகள்ல பல லட்சம் கொடுத்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க முடியாமல் மாணவ மாணவிகள் கஷ்டப்படுறதுனால கவர்மெண்ட் ஃப்ரீயாவே நடத்துறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சர்வீஸ் தெரியுமா? அரசாங்கம் பாத்தீங்கன்னா இலவசமாக ஆங்கில கல்வி முறையை கொடுப்பது என்பது ஒரு வரம். எல்லா மாநிலங்களும் இருக்குதான் தெரியாது. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃப்ரீயா இங்கிலீஷ் மீடியம் நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நமக்கு அளித்த ஒரு கொடை அவர்கள் ஆட்சியில. பட் நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது பூசாரி சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றோம். அதே மாதிரிதான்
சாமியாக நாம் நினைக்கக்கூடிய அரசாங்கம், திமுக அரசாங்கமா இருந்தாலும் சரி, அதிமுக அரசாங்கமா இருந்தாலும் சரி, அவர்களே நம்மளை இங்கிலீஷ்ல படிங்க அப்படின்னு ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறாங்க. பட் பூசாரியாக நடுவில் இருக்கக்கூடிய நம்ம டிஎன்பிஎஸ்சி அமைப்பு இங்கிலீஷ் இல்லைன்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இதுதான் நமக்கு ஞாபகம் வருகிறது. கடைசியா 2019 5 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் வந்து குரூப் 4 இங்கிலீஷ் மீடியம் எழுதினாங்க. ஸோ நீங்க தொடர்ந்து அதை எடுத்து 2021, 23 எவ்ரி இயர் குரூப் 4 எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்ப 10 லட்சம் பேர் மேல இங்கிலீஷ் மீடியம் குரூப் 4 எழுதியிருப்பாங்க. ஸோ 10 லட்சம் தேர்வுகளுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அந்த அது பேர் என்னது, வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அப்படிங்கறத நம்ம இதுல வந்து சொல்ல வரோம். அண்ட் கவர்மெண்ட் இப்ப கவர்மெண்ட் மொத்தமா பார்க்கும்போது 6000க்கும் மேற்பட்ட பள்ளிகள்ல தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஈக்குவலா வச்சிருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது அந்த இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க வந்து ஒரு ஜெனரல் இங்கிலீஷ்ங்கிற ஒரு பேப்பரை வச்சு எக்ஸாம் எழுதுறது வந்து அனுமதி இல்லை அப்படிங்கிறது. ஆனா பிசிக்கலி சேலஞ்சா இருந்தா எழுதலாம். அது என்ன ரூல் தெரியல. பிசிக்கல் அப்ப வந்து என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல டிஎன்பிஎஸ்சி. ஓகே, அதுக்கு மேல பேசக்கூடாது. அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்ச நிறைய பேர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. இன்ஜினியரிங் காலேஜ், அக்ரிகல்ச்சர் காலேஜ், லா காலேஜ். ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல எப்படி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி இங்கிலீஷ். அங்க இங்கிலீஷ்ல தான் எழுதணும். நீங்க டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல இங்கிலீஷ் எழுதணும். சோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு வந்து ஒருத்தர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றாருன்னா அந்த 4 இயர்ஸ், அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஜாயின் பண்றாருன்னா அந்த 4 இயர்ஸ், லா காலேஜ்ல அந்த 5 இயர்ஸ். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சு பண்ணிடுவாங்க. சோ அப்ப அவர்களுக்கும் இங்க வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நீங்க எழுதக்கூடாது சொன்னீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்படுகிறது நம்ம சொல்ல முடியாது. அவர்கள் பாஸ் பண்ணுவதற்கு உண்டான அந்த வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா குறைகிறது. நீங்க கேட்கலாம், தமிழ்நாட்டில் தான் இருக்கிற, தமிழ் படிச்சு எழுத வேண்டியதானே? நல்ல கேள்வி. நாளைக்கு வந்து ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கும், தமிழ் கிடையாது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எதுக்காக சொல்றேன்னா ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாருமே சமம். அதுக்காக நம்ம சொல்றோம். அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுவலக மொழி சட்டம் 1956, அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1956 வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் should be used between union and non-Hindi states in respect of official purpose. அதாவது அலுவலக வேலைக்காக ஆங்கிலம் ஹிந்தி பேசுற ஸ்டேட் இல்லாம நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஹிந்தி பேசுற ஸ்டேட்ஸ் 10 ஸ்டேட் இருக்குது. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22 ஸ்டேட் நமக்கு இருக்கும். மொத்தம் 32 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரிகள். சோ அப்படி இருக்கும் பொழுது ஹிந்தி பேசாத மாநிலங்கள் மத்திய அரசாங்கத்துடன் ஒன்றிய அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அலுவலக மொழிகள் சட்டம் 1956 கூறுகிறது. சோ அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1956லயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 343 343லயே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஹிந்தி பேசாத மாநிலங்கள் மத்திய அரசுடன் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு அறிவு, நீங்க ஜெனரல் இங்கிலீஷ்ங்கிற பேப்பர் இருந்தா தான் ஆங்கிலங்கிற அறிவு இருக்கும் பேசிக். அந்த அறிவு இல்லாமல் ஒருத்தர் வந்து இங்க இருந்து வந்து நம்ம டெல்லிக்கு வந்து மீட்டிங் போறாரு, குரூப் 4ல ஜாயின் பண்ணிருக்கிறாரு, அப்புறம் ப்ரொமோஷன் வருது 5 வருஷம் கழிச்சு, பட் நல்ல நாலேஜ், பட் ஆங்கிலம் தெரியாது, நல்ல நாலேஜ், வேலை நல்லா பார்ப்பாரு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய செக்ரட்டரி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பேக் தூக்கிட்டு அங்க போறாரு அப்படிங்கும் பொழுது அங்க போயிட்டு ஒரு சில நேரங்கள்ல வந்து ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் அது மிகவும் அவமானம். அங்கன்னு கிடையாது, இங்கேயே நிறைய நடக்குது. தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு துறையிலையும் மாதாந்திர கூட்டம் நடக்குது. கூட்டம் நடக்கும் பொழுது ஈவன் குரூப் 1 ஆபீசர்ஸ், குரூப் 1ல வேலை பார்க்கிறவங்களுக்கு கூட ஒரு 20% குரூப் 1ல செலக்ட் ஆகிறவங்களுக்கு கூட ஆங்கிலம் பேசுவதற்கு கூட தெரியவில்லை. இது நிறைய டிபார்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. மீட்டிங் வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க ஆங்கிலத்தில் பேசுறாங்க, நம்மளால பேச முடியுதுன்னு சொல்லி குரூப் 1ல செலக்ட் ஆகிறவங்க கூட அப்படி வந்து ஹையர் அபிஷியல் வந்து இது கூட இங்கிலீஷ் தெரியாதா, யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் திஸ் ஜாப் அப்படி சொல்றதுல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கத்துடன் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் தொடர்பு கொள்வதற்கு, அலுவலக ரீதியாக தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் வேண்டும் என்று இந்திய அலுவலக மொழி சட்டம் 1956 கூறுகிறது. தமிழ்நாடு அலுவலக மொழி சட்டம் 1956, தமிழ்நாடு அலுவலக மொழி 1956, அதுவும் ஆங்கிலம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 63 1963 நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா எப்படியாவது மீண்டும் ஆங்கில மீடியம் படித்த தேர்வர்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கோரிக்கை. ஆங்கில மீடியம் படித்த தேர்வர்கள் நமக்கு கோரிக்கை வைத்ததால் நாம் அதை வந்து பாத்தீங்க அப்படி சொல்றோம். இது வந்து அவதூறு பரப்புறதோ இல்லைன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிரானதோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. தயவு செய்து 2 முறை அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி வந்து 1924 ஆரம்பிச்சாங்க, இது 2024. கடந்த 100 வருஷமா
குரூப் 4ல ஜெனரல் இங்கிலீஷ் இல்ல, அதனால இப்பவும் இல்ல அப்படின்னா ஓகே. பட் கடந்த 100 வருடங்களில் 95 வருடங்கள் ஜெனரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற பேப்பர் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு அதை வந்து நம்ம தூக்கும் பொழுது அதான் நம்ம வந்து மாணவர்களுக்காக ஒரு கோரிக்கை எழுப்புகிறோம். இதை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கணக்கில் எடுத்துக்கொண்டு எதுக்காக நம்ம சொல்றோம்னா, அடுத்த ஒரு குரூப் 4 பல்க் வேகன்சி வரும் நெக்ஸ்ட் இயர் 2026 எலெக்ஷனுக்குள்ள நிறைய போஸ்டிங்ஸ் போடுவாங்க குரூப் 4ல. ஸோ அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போகணும். ஏன்னா குரூப் 4 இந்த இங்கிலீஷ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பெரிய பணக்கார வீட்டு பசங்களோ டாடா பசங்களோ பிர்லா பசங்களோ கிடையாது. டீ கடை வச்சிருக்கிறவங்க, ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க, சாக்கடை எழுறவங்க, சாதாரண வேலை பார்க்கறவங்க, சுமை தூக்கும் தொழிலாளி, கூலி தொழிலாளி, அவங்களாம் அவங்க பசங்களை வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம படிக்க வைப்போம். அதனால இங்கிலீஷ் மீடியம் படிச்ச பசங்க எப்படினாலும் செட்டில் ஆயிடுவாங்க, அதெல்லாம் அப்படி கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள். நம்ம தமிழ் மீடியம் படிச்சிருக்கிறோம், நம்ம நாளைக்கு வேலைக்கு போயிடுறோம், ஓகே. நம்ம கல்யாணம் பண்ணி நமக்கு பிறக்க போற குழந்தைய யாரும் தமிழ் மீடியத்தை சேர்க்க போறது கிடையாது. இனிமே இங்கிலீஷ் மீடியத்தை தான் சேர்க்க போறீங்க. நாளைக்கு அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் இல்லை அப்படின்னு வந்தா அந்த வழி நமக்கு தெரியும். அதனால அனைவரும் இதற்கு குரல் கொடுங்கள். ஆங்கில மீடியம் படித்தவர்களும் நம்முடைய சகோதரர்கள். அதனால் தமிழ்நாட்டில் தானே தமிழ் தெரியுமே, தமிழ் படிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழை எதிர்கொள்வதற்கும் ஒரு ஆங்கில மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழை எதிர்கொள்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எப்படி வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆங்கிலத்தை எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதோ, அதே மாதிரி ஆங்கில மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தமிழை எதிர்கொள்வதற்கு ஒரு சில சிரமங்கள் இருக்கும். தமிழ் மீடியம் படிச்சவங்க 100க்கு 100 போடலாம், அந்த இடத்துல ஆங்கில மீடியம் படிச்சவங்க 100க்கு 90, 92 அந்த மாதிரி தான் அவங்களால எழுத முடியும். ஸோ அதனால வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பெற்றோர்கள் வந்து ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியம் படிச்ச ரீசன்னால இன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம், நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லல. அவர்களுக்காக ஆங்கிலம் மீண்டும் வந்தால் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை ஒரு கருத்தாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆங்கில வழி தேர்வர்களின் சார்பாக. நன்றி.